என்ன ஆத்தா மாருக 2 பேரும் இப்படி வந்து நிக்கிறியா? எங்கிடி போனிய? பைக்கட்டை தூக்கி வீசுற வீச்சுதே. ஆளுகளை பார்க்க முடியல. ஏண்டி மத்தியானத்தினோடு சோறு டிஃபன் பாக்ஸில் கொண்டு போய் திங்கிறது. ஏன் வந்து கொஞ்சத்தை சோறு தின்ன என்ன? நான் மத்தியானம் சாப்பிடாம பிள்ளைய பள்ளியோட விட்டு வந்தோன்னே பசிக்குமே, பிள்ளைய வந்து போட்டு திங்கட்டுன்னு சொல்லி அப்படியே வச்சிடுறது. நீங்கள் என்னடான்னா அது திங்கிறதே இல்லை, அது தொறுக்குன்னு தண்ணி விட்டு போயிடுது. ஏண்டி இந்த அலையிறியா? வீட்டில் உட்காந்து படித்தா என்ன சாப்பிட்டுட்டு? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கோபம் பெருசுக்கு? 12வது வர போகுது, ஒன்றும் தெரியாது. உட்காந்து தான் படிக்கிறியா எடுத்து? அதெல்லாம் இருக்கட்டும். நடி அது இருக்கட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கியா? யாய்ஸு என்ன? அது சரி, அப்பத்தா எங்க? ஓ அப்பத்தாவை நான் என்னமோ அடிச்சு துரத்துன மாதிரியில எண்ணிட்டே வரைச்சு கட்டிக்கிட்டு வர. ஏண்டி? ஆமாடி, நான் தான் அடிச்சு துரத்திட்டேன். இப்போ அதுக்கு என்ன? இங்க வரமா? ஏமா அப்படி பண்ண? பாவம் இல்லையா அப்பத்தா? எதுக்கு அதை வீட்டை விட்டு விரட்டுன? பாவம் அப்பத்தா. இப்போ எங்க போச்சு? ஏன் உன் அப்பத்தா வீட்டை விட்டு போனது மட்டும் தான் சொன்னாவளா? எங்க போய் குந்திட்டு உட்காந்துருக்கணும்னு தெரியாதா என்ன? எங்க? அஞ்சலி அத்தை வீட்டுக்கா? அவ வீட்டுக்குலாம் ஒன்றும் போகலையாம். பெரிய பையன் வீட்டில் தான் இருக்குது அந்த கிழவி. பார்த்தேன் என்னமோ சீமைக்கு போன மாதிரி அடுத்து அடிச்சுட்டு வாரிய 2 பேரும் அப்பத்தா காரிக்கு. ஏன் அது போனால் என்ன இருந்தா என்னடி அது படுத்துகிற பாடுக்கு? ஏண்டி என்னைய படுத்துகிற பாடலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, உனக்கு உங்கள் அப்பனுக்கெல்லாம் வந்துருவியே. பார்த்தேன் இங்கே வரமா? என்னதான் இருந்தாலும் அப்பத்தாக்கு வயசு ஆயிடுச்சுமா. அது ஏதாவது வாய் இருக்க முடியாமல் ஏதாவது பேசிட்டு தான் இருக்கும். உனக்கே தெரியும்ல. ஏமா அதை அப்படி பேசி அமுச்சு விட்ட? எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ தான் விரட்டி அடிச்சிட்டேன்னு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டே போயிருக்கு ரோட்டு நட்டுக்கும். பாத்துக்க, இந்த மல்லியா தான் என்னை விரட்டிட்டா, மல்லியா விரட்டிட்டான்னு எல்லாரும் உங்க அம்மா ஏண்டி இப்படி பண்ணிச்சு உன் அப்பத்தாவ அப்படின்னு கேட்குறாங்க. விளையாட போன இடத்துல எல்லாரும் கேட்டா எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். ஏமா இப்படி பண்ற? என்ன அப்பத்தாவுக்கு வயசாயிருச்சு, அந்த கிழவிக்கு வாய் மட்டும் குறையுதா? வயசானா ஆயிருச்சு, வாயை வச்சுக்கிட்டு தான் இருக்குதா? எம்பூட்டு வாய் பேசுது 18 ஊருக்கு தக்கன. அதுக்கு தான் நான் பேசி விட்டேன். உன் சித்திக்காரிய பாடா படுத்துனா அதுக்கு தான் கேட்டேன். மற்றபடி எனக்கு அந்த கிழவிக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. அதனால விவரமானது நீங்க ஏன் இந்த தாண்டுறிய? போங்க போய் படிக்கிற பொழப்ப பாருங்க. ஐசக்கா வா போவோம். வாடி. அடியே என்னம்மா? அக்கா தங்கச்சி இப்ப எங்க கிளம்பிட்டிய? அப்பத்தால கூட்டிட்டு வர. ஆமா அப்பத்தாவை கூட்டிட்டு வர. எங்க கூட்டிட்டு வர? நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு தான். ஏண்டி 2 நாளைக்கு நான் சந்தோஷமா இருக்குது, உனக்கு பிடிக்கலையா? அந்த கிழவி எப்படி 2 நாளைக்கு பொட்டியை தூக்கிட்டு வந்துடும். நீ வேற ஏண்டி கடந்துட்டு போது 2 நாளைக்கு விடு. போவாங்கிட்டே ஊருக்குள்ள எல்லாரும் உன்னதான் தப்பா பேசுறாங்க. அது உனக்கு தெரியல? எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம அம்மாவை பேசுறாங்களே அப்படின்னுட்டு. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கா இல்லையானே எனக்கே தெரியல. போ, நான் போய் இப்பவே அப்பத்தாவுக்கு எப்படியாவது கெஞ்சி கலரி கூட்டிட்டு வந்துடுறேன். இருந்தாலும் அப்பத்தா வீட்டுல இருக்க மாதிரி வராதுல்ல. ஏதாவது எங்களை நோய் நோயின்னு கேட்டுட்டே இருக்கும். நாங்களும் அதைகிட்ட பழசு கிளசுன்னு கேட்டுட்டே இருப்போம். ஏதாவது கதை சொல்லணும், அது நல்லா இருக்கும்மா. ஏமா அப்படி பண்ண? போமா, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். போய்சக்கா, நம்ம போய் கூட்டிட்டு வருவோம். போய் கூட்டிட்டு வரோம். போயிட்டு வரோம்மா பெரியம்மா வீட்டுக்கு. என்னத்தையோ பண்ணி தொலைங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்பத்தாக்காரி மேல அம்பூட்டு பாசம், ஆத்தாக்காரி மேல கூட இருக்காது. போமா நீ. எக்கா போக்க போவோம். வாடி பவி. ஏ அம்மா, இந்த குட்டி கடவை இந்த அநியாயம் பண்றாளுவ. அப்பத்தால போய் கூட்டிட்டு வர போறாளுகளே அம்மா. நான் கோச்சுக்கிட்டு போனா கூட எனக்கு என்னான்னு இருப்பாளுவ போல. அப்பத்தாக்காரி மேல அம்புட்டு பாசம். என்கிட்ட நல்லா இருந்தா சரித்தேன். ஏக்கா என்ன அருவி? என்னக்கா இதுக்கு வாட்டுக்கு ஓடுது? நீங்க திட்டிக்கிட்டு நிக்கிறியா? அந்த சேவியை ஏன் கேக்குற? ஓ அத்தைக்காரி அதே நாச்சி எம்மே. அது நாச்சி எம் இல்ல, நாச்சி எமே. ஐயோ ஐயோ, ஏக்கா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிய நாச்சி எம்மன்னு? பின்ன என்னடி அத கூப்பிட போறாளுவலாம்டி? என்ன சொல்றிய? திரும்பவும் நம்ம வீட்டுக்கா? ஆமா. ஐயே, இதுகளுக்கு என்ன சும்மா கிடக்க மாட்டேங்குது. எப்படியா இருந்தாலும் வந்துரும்னு சொன்னீங்க. இவளுக்கு அப்பத்தால விட்டுட்டு இருக்க முடியலையா, அதான் கூப்பிட போறாளுவ. என்னமோ பண்ணி தொலைங்கிடின்ட்டு நான் வாட்டுக்கு விட்டுட்டேன். சரி சரி, அது இல்லாமல் நமக்கு போர் அடிக்கிற மாதிரி தாக்கா இருக்கு நம்ம வீட்டில். வரட்டும், பார்த்துக்கிறலாம். ஆமாம் ஆமாம், என்னத்தையாவது இங்கிட்ட அங்கிட்ட சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கும். என்னமோ போலதான் இருக்கு. இந்த சேரெல்லாம் என்னமோ பொக்குன்னு கிடக்கு. அதான்க்கா நானும் நினச்சேன். என்னதான் அதை இதையும் சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தாலும் வயசான கிளவி மாதிரி வருமா ஏண்டி? ஆமாக்கா, வயசானதுக்கு மாதிரி வருமா? அதுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு உட்காந்துருக்கும்க்கா. அது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி டைம் பாஸ் தானேக்கா. வயசானவங்க வீட்டில் இருக்கிறது நல்லது தானே. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அது எங்கடி நம்மளை நினைக்குது? சரி சரி விடுங்க.
போட்டும் போட்டும். அப்பதான் அவ 2 பேரும் சேர்ந்து கூட்டிக்கிட்டு வரட்டும். அதான் என்னத்தையோ பண்ணுங்கடின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இருக்கா கூட்டி வந்தா நமக்கு என்ன வந்துட்டு போகுது. நான் ஒன்றும் சொல்லலடி. இப்ப என்ன ஒரு பாட்டு? காத்தி மேல, காத்து கீழ, காத்து சைடுல, காத்து ரைட்டுல, வீட்டு மேல காத்து அடிக்குது, காத்து ரொம்ப நாத்து அடிக்குது, சைடுல பார்த்தா குப்பை மேடுமா. நம்மளும் நல்லா தானே டான்ஸ் ஆடணும், நமக்கு நல்லாத்தே டான்ஸ் வருது. அப்பதான் வாங்கடி என் கண்ணுவலா, என்ன பெத்தவியலா, வாங்கடி தங்குங்களா, அப்பத்தால வந்து தேடி வந்தியலா, தேடி வந்தியலாட்டி. ஓ அப்பங்காரன் கூட இனி தேடி வரலட்டி. நம்ம பெத்த மயம் பிள்ளைய இனி தேடி வருது. அம்மால தேடி வந்தியலாட்டி. உங்க ஆத்தாக்காரி என்னை தேடினாலா, உங்க அப்பங்காரி என்னை தேடினானா, என் பேத்தி மாறுவ நீ தேடி வந்துட்டாளுவ. சரி நீ எந்திரி. நான் மட்டும் என்ன எந்திரிக்க சொல்றேன்? எந்திரி அப்பதான். வா நம்ம வீட்டுக்கு போவோம். அங்கயா நான் வரல ஆயா. உன் வீட்டுக்கு நான் வரல, உன் அப்பன் வீட்டுக்கு நான் வரல, உன் ஆத்தாக்காரி வீட்டுக்கு நான் வரல. அப்பதான் வரல வரலங்கிற. நீ வா அப்பதான். அங்க இல்லாம நீ போர் அடிக்குது அப்பதான். நீ இல்லாம கஷ்டமா இருக்கு. நீ எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு பள்ளியோட விட்டு வந்தோடனே பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்பதான். வீட்டை கலக்கலன்னே இல்லை. நீ எந்திரி அப்பதான். வா அப்பதான் போவோம். அம்மா தான் என்ன வீட்டை விட்டு போடின்னுட்டாளேடி. நான் எப்படிடி அந்த வீட்டுக்கு கால் எடுத்து வைப்பேன்? நான் வரல ஆயா, நீங்க போங்க. என்ன அப்பதான் உன்னை கூட்டிட்டு போகாம இங்க இருந்து போக மாட்டோம். நீ வா அப்பதான் ப்ளீஸ் அப்பதான். உங்களுக்கு அது என் மேல பாசம்னு ஒண்ணு இருக்குதே, மத்தவங்க எவளுக்குமே இல்லடி பாச ஆசம். விடு அப்பதான், நாங்க இருக்கிறோம் உனக்கு. நீ வா அப்பதான் நம்ம போவோம். இல்ல ஆயா நான் வரலப்பா, இங்கதான் நமக்கு சௌரியம். நான் இங்க வரல, நான் வரல. உன் ஆத்தாக்காரி நீ மட்டம் தட்டி பேசுறாடி. ஒரு மாதிரி பேசுறா வைக்கிறான். எனக்கு அங்க சுத்தப்படல ஆத்தா. நான் வர மாட்டேன். ஏன் அப்பதான் அப்படி சொல்ற? நீ வராம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். நீ வந்தாலே நாங்க இங்க இருந்து போவோம் பாத்துக்க. ஐயா ஐசு, ஐயா பவி, 2 பேரும் நல்லா அறுப்பிய விட்டி. மகராசியால 100 வருஷத்துக்கு மேலேயே நல்லா இருக்கணும். அப்பத்தான் உசுரோட இருந்தா உன் கல்யாணம் காட்சி, உன் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா அங்க நான் மட்டும் வரல ஆயா. அங்கே உங்க வீட்டுக்கு மட்டும் நான் வரல. நான் வாட்டுக்கு உன் பெரியப்பன் வீட்டில் ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். உன் பெரியப்பன் மருமவன், உன் பெரிய மகாரி எல்லாரும் நல்லாத்தான் என்னை பார்த்துக்கிறாவ. ஒரு குறையும் இல்லை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதே. உன் அப்பத்தாக்காரி நல்லா இருப்பேன். என்னைக்காவது என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்கே இருந்து உடியாந்து இந்த அப்பத்தால ஒரு எட்டு பார்த்துட்டு மட்டும் போயிடுங்க அத்தா. சாயங்காலம் என்ன உங்களை பார்க்காம என்னையால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. அதுக்குத்தான் சொல்றேன். எங்களாலேயும் தான் அப்பதான் இருக்க முடியாது. எங்களுக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா? உங்களுக்கு தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. உங்களுக்கு மட்டும்தானே கஷ்டமா இருக்குது. வேற யாருக்குடி என்னை விட்டுட்டு இருக்க கஷ்டமா இருக்கு சொல்லு? எல்லாரும் சந்தோஷமாத்தானே இருக்காளுவோ உன் சித்திகாரி எல்லாம். இதப்பட்டா எங்க அம்மாவை நாங்க சரியான திட்டிட்டு வந்துட்டோம். அது உனக்கு தெரியுமா? எங்க அம்மா ஏமா நீ அப்பதான் வீட்டை விட்டு வெளில போக சொன்ன, ஏமா வச்சேன்னு அப்படி இப்படி பேசிட்டோம். அப்பதான் நீ ஒன்றும் கவலைப்படாத. எங்க அம்மாவை என்னென்ன திட்ட முடியுமோ எல்லாம் திட்டிட்டு வந்துட்டோம். நீ தான் அப்பதான் எங்களுக்கு முக்கியம், எங்க அம்மா கிடையாது. நீ வா அப்பதா. நீங்க சின்ன வயசுல இருந்து நீ தான் அப்பதான் எங்களை வளர்த்த. என்னமோ நீங்களாவது இதை சொல்றீங்களே, வேற யாரு சொல்றா? அப்பதான் நம்ம வீட்டுக்கு போவோம். வாப்பதா. இல்லடி நான் வரல. ஐசி பவி அன்போக்கா, என்னடி பண்ணுவியா? எப்போ வந்தியா? அப்பதால எங்க வீட்டு கூட்டிட்டு போக வந்தோம். அப்படியா? சரி என்ன அதிசயம்? அப்பதானே உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆமா அன்பக்கா, அப்பதாவே இருந்தாலும் மிஸ் பண்றோம்ல, அதனாலதான் அப்பதா சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமேன்னு சொல்லி வந்தோம். நானும் தாண்டி அப்பதாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படியா? பாவம், அதான் வந்து கூட்டிட்டு போலான்ட்டு வந்தோம்க்கா. சரி கூட்டிப்போ. ஆனா அது வரலன்னு சொல்லுது. அப்பதான் பேத்தியெல்லாம் ஆசையா கூப்பிடுதோ, நீ ஓலன்ற தாம்பு. எனக்கு போக பிரியம் இல்ல. அது வரலன்னு சொல்லுதுடி. சரி விடுங்க, இருந்துட்டு போட்டோம். இல்லக்கா நாங்க கூட்டிட்டு போக மாட்டோம். அதுக்குதான் ஆசையா கூப்பிடுதுங்களே. பார்த்தா போனா என்ன? இல்ல தாம்பு, எனக்கு போக பிடிக்கல. தம்பி. ஐயா அம்மா சொல்லவே இல்லை நீ வரேன்னு. திடீர்னு தாத்தா வந்தேன். என்ன நாச்சி மாமா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். என்ன அப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கியா? சும்மா இருக்கமில்ல, அதான் சரி உட்காந்து அழுதுகிட்டே இருப்போமேனு அழுதுகிட்டு இருக்கேன்டி. போடி என்கிட்ட. சரி அழுவுங்க, நல்லா அழுவுங்க. யாரும் உங்களை வேணான்னது? என்னம்மா நல்லா இருக்கலாம்மா? மல்லியா மகளுகளே? நல்லா இருக்கும்.
ஒரு மாதிரி இருக்கியா? அம்மா ஏமா வரேன்னு சொல்லவே இல்லை நீ மட்டும் வந்திருக்க. அப்பா அம்மா என்னதுமா அது தூக்குச்சிட்டீல? அம்மா உனக்காக மட்டன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்தேம்மா. அன்னைக்கு ஆனாப்புல கூட நீங்க 2 பேரும் சாப்பிடாம ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டிய. அதனால தான் சரி இன்னைக்காவது கொண்டு போய் கையில கொடுத்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிதாம்மா வந்துட்டேன் நான். அம்மா இந்தா சாப்பிடு முதல்ல. எங்க கௌதம் தம்பி? அம்மா மட்டன் குழம்பு கொண்டு வந்திருக்க? ஆமா ஐயா இந்தா. இங்க முல்லை அண்ணி, முல்லையத்தாச்சி எங்கடி? அத்தை இப்பதான் போய் புச்சத்து நேரம் படுத்துக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால போனாங்க. ஓ அப்படியா, சரி நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சரிம்மா. என்ன அப்பத்தா எங்க அம்மா வந்திருக்கு பேசாம உட்காந்துருக்குறீங்க? அதான் பேசுனே, இனி என்னத்த சும்மா சும்மா பேசிட்டே இருக்க சொல்ற உங்க அம்மா கிட்ட. சரி விடுமா, அது எப்பவும் அப்படித்தான். கொண்டம்மா. அம்பே என்ன கிளவி இப்படி உட்காந்து ஊழ விட்டுக்கிட்டு இருக்கு, என்ன விஷயம்? அது விஷயம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இப்ப சொன்னா இன்னும் காது பூரா இங்கதான் இருக்கும். அதை பத்தி இன்னொரு நாள் சொல்றேன். சரி தாம்பு, அதான் கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். நல்லா சாப்பிடு சரியா? முள்ளையத்தாச்சியை பார்த்துட்டு போலான் இருக்கேன். அது தூங்குதுங்கிற. சரி நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு, இன்னொருக்கா வாரேன் நேரம் கிடைச்சா. இனிமே அடிக்கடி வாமா, ஏமா வரவே மாட்டேங்கிற? இப்பதான் அத்தை நல்லா தானே உன் கூட பேசுறாங்க, அப்புறம் ஏன் வரவே மாட்டேங்கிற? எங்க தான் நேரம் இருக்கு, அவங்க தான் பேசுறாங்களேன்னு சும்மா சும்மா வர முடியுமா என்ன? என்னைக்காக தான் வர முடியும். அதான் இன்னைக்கு இதை செஞ்சு கொண்டுட்டு போலாமேன்னு வந்தேன். கிளவி உட்காந்துருக்கு, இல்லைன்னா சத்தோட உட்காந்தாது பேசலாம். இருந்தா என்ன, நீ உட்காரு.